நலம் வாழ வாழ்த்துக்கள். நலம் வாழ வாழ்த்துக்கள். உன்மேனி நலம் வாழ வாழ்த்துக்கள். நலம் நலம் என்றால் நன்றாக இருப்பது. என்ன விதமான நலம்? இரண்டு விதமான நலம். ஒன்று உடல் நலம், மற்றொன்று மனநலம். ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது தனி அது தனி என்பது இல்லை. பலருக்கு உடல் நன்றாக இருக்கும், ஆனால் மனதிலே நலம் இருக்காது. கவலைகள், கஷ்டங்கள், அவர்கள் எல்லாம் அவர்களே உருவாக்கி கொள்வது தான். யாரும் பிறர் வந்து தருவதில்லை, தன்னைத்தானே உருவாக்கி கொள்வது தான். பலர் மனநலம் இல்லாமல் மனநோயினால் ஒரு இறுக்கத்தோடு வாழ்கின்றனர். அதற்கு காரணம் அவர்களேத்தான். அவர்களுடைய தவறான புரிதல் தான். இந்த வாழ்க்கையை நாம் நலமோடு வாழ வேண்டும், மனநலத்தோடு வாழ வேண்டும். அதனால்தான் மனநலத்தை பற்றி பேசுகிறேன். உடல் நலம், நோய் வரும் போகும், ஆனால் நாம் அதை துவண்டு விடக்கூடாது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திராணி இருக்க வேண்டும். எதையும் சந்திப்போம், அது நல்லதோ கெட்டதோ பார்த்து விடுவோம் என்ற ஒரு உறுதியோடு இருந்தால் உங்களுடைய மனநலம் கெடாமல் இருக்கும். உங்கள் மனதை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் வேறு யாரும் வந்து ஊடுருவ முடியாது. உங்கள் அனுமதியின்றி உங்களுடைய மனதை திருட முடியாது, உள்ளே நுழைய முடியாது. நீங்கள் அனுமதிக்காத வரை உங்கள் உடல் நலம் உங்கள் கையில், மனநலமும் உங்கள் கையில்தான். உடல் நலத்தை சரி செய்து விடலாம், ஆனால் மனநலம் கெட்டுவிட்டால் அதற்கு தீர்வே இல்லை. அதனால்தான் மனநலத்தை பற்றி நான் பேசுகிறேன். எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் உறவுகள் வந்து போவோம், பிள்ளைகள் வந்து போவார்கள், பணம் காசு வந்து போகும், உடல் நலம் கூட கெட்டு போகும். ஆனால் மனம் நலம் ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக உங்கள் உடல் நலமும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உடல் நலமா மனநலமா என்று ஒரு கேள்வி வரும்பொழுது நான் பரிசீலனை செய்வது எது உகந்தது என்றால் மனநலம்தான். எனவே உங்கள் மனநலத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள்.